நடக்கிற முக்கியமான சம்பவங்களை சர்ச்சை பண்ணி தீர்வுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே. எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி கொலை வழக்கில் மாட்டப்பட்டிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது யூத் பத்திரிகையோட ஆசிரியர் மிஸ்டர் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஜிகேவோட காதலி பூஜாவோட அப்பா மிஸ்டர் கல்ஃப் வாசுதேவன், அதுக்கப்புறம் ஸ்டார்லைனுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மிஸ்டர் பிடி ஜேம்ஸும் இங்கே வந்திருக்கிறார். முதல்ல மிஸ்டர் ராஜேந்திரன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் ஜிகேவை கொலை பண்ணது அறிந்திரன் தான் உறுதியாக சொல்கிறீங்க? உலகத்தை பொறுத்த வரைக்கும் அறிந்திரன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் ரொம்ப மோசமானவர். கொல்லப்பட்டவரோட காதலியோட பேரு பூஜா. அந்த பூஜாவை அறிந்திரன் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. அதனாலதான் நான் பத்திரிகையில போட்டேன். இந்த ஆளு சொல்றது போய் இதெல்லாம் கேட்காதீங்க. லட்சம் பேர் பாக்குற இந்த டிவி ப்ரோகிராம்லயே நான் இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். இவங்கள மாதிரி டிவி காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் சொல்ற கண்ட நியூஸ் எல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால தேவையில்லாம எத்தனையோ நிரபராதிகள் நம்ம நாட்டுல கொல்லப்படுறாங்க. சாதாரண பாவாடை திருடவன தீவிரவாதின்னு சொல்றாங்க, தீவிரவாதிய நல்லவன்னு சொல்றாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து கண்டதெல்லாம் எழுதி மக்களை குழப்பி விடுறாங்க. அரசியல்வாதியை பத்தி தப்பு தப்பா எழுதுறதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் காசு வாங்குவாங்க. ஆனா இதுல மாட்டி முடிக்கிறது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கம் தான். என் பொண்ணை பத்தி இனிமே தப்பா பேசுனா உன் பல்ல வா, வெளிய வந்து பாரு. உன்னை என்ன பண்ற பாரு. இங்கலாம் இப்படி சண்டை போடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப ஓவரா பேசுற. இவன போல வாயை மூட சொல்லு. இந்த இடத்துல பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரிங்க மிஸ்டர் வாசுதேவன், உங்க மக பூஜாவும் மிஸ்டர் ஹரிந்திரனும் ஒரே பெட்ல இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது கோபாலகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு ஹரிந்திரன் பக்கத்துல போய் அந்த பொண்ணு இருந்துடுச்சான். இது ஒரு குழந்தைன்னு சொன்னா கூட நம்பாது. இதத்தான் எங்க பத்திரிகையில போட்டோம். ட்ரூத்ன்ற பத்திரிகைக்கு அர்த்தம் பொய்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது. சொந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இப்படி ஊர் விவகாரத்தெல்லாம் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்களே, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு நீங்க ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. மக்களோட கஷ்டம் என்னன்றது இவங்களுக்கு தெரியுமா? உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கஷ்டம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. அத பத்தி பேச நான் விருப்பப்படல. ஜிகே கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர். உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு ஜிகே நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனா அவர் இப்போ சேர்மன் ஆன இந்த கண்டிஷன்ல அவரோட மரணத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த கொலையை யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா எனக்கும் ஜிகேக்கும் நடுவுல அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆனா உங்களுக்கும் ஜிகேக்கும் அடிக்கடி சண்டை வரும் எல்லாம் சொல்றாங்களே. இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பின்ன எதுக்கு அவர் உங்களை வேலையை விட்டு தூக்குனாரு? இல்ல, அப்படி எல்லாம்